நாம இந்த வீடியோல பார்க்க போறது சென்னியாண்டவர் திருக்கோயில் பற்றி தான். இந்த கோவில் எங்கு உள்ளது, இந்த முருகர் கோவிலின் வரலாறு சிறப்புகள் என்ன, இங்க போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. கோவை அவினாசி ரோடு கருமத்தம்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் விராலிக்காடு என்ற பகுதியில் இந்த சென்னியாண்டவர் திருக்கோயில் உள்ளது. கருமத்தம்பட்டியிலிருந்து 32 நம்பர் பஸ் போகும், தேராட்டமும் உண்டு. கோவிலின் முன்பு பெரிய அரச மரம் உண்டு. இதில் அரச மரத்து விநாயகர் உண்டு. இந்த விநாயகரை வணங்கிவிட்டு தான் கோயிலுக்குள் செல்லும்படியாக இருக்கும். சென்னியாண்டவர் என முருகரை அழைப்போம். இந்த கோவில் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. முன்பு இங்கிருந்த மக்கள் சென்னிமலை கோவிலுக்கு தொலைவு காரணமாக செல்ல முடியாமல் இருந்தது. இப்போது முருகர் இங்கு உள்ளூர் கனவில் தோன்றி இந்த இடத்தில் கோவில் அமைக்கும்படி அருள் செய்ததாக சொல்லப்படுகிறது. தினமும் இங்கு சென்னியாண்டவர் ராஜ அலங்காரத்தில் அருள் புரிவது சிறப்பு. இப்போது இங்கு 5 நிலை ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. கோவிலினுள் அர்த்த மண்டபத்தில் விநாயகரும் கன்னி மூல கணபதியும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரும் உள்ளார். நவகிரகமான சூரியன், சுக்கிரன், புதன், குரு, ராகு, கேது, சந்திரன், சனீஸ்வரர், அங்கரன் உள்ளனர். ரிஷி கோஷத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் உள்ளனர். அதோடு பைரவரும் துக்கையும் உள்ளார்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். இந்த சென்னியாண்டவர் திருக்கோவிலில் ஆலய வழிபாடு முறையை விளம்பர பலகை மூலம் பக்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கன்னிமூல பிரதான விநாயகர், விஸ்வநாத விநாயகர், விஸ்வநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி, லிங்கேஸ்வரர், பிரம்மர், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை, துக்கையம்மன், சென்னியாண்டவர், சண்டிகேஸ்வரர், பைரவர் ஆகியோர் பிரதான கடவுளாக எழுந்தடியுள்ளார்கள். குறிப்பாக மேலும் செவ்வாய் அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். கார்த்திகை நட்சத்திர விரதம், சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம் சிறப்பு. அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட கால இடைவெளியில் நாம் வேண்டுவது அனைத்தும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. விரத நாட்களிலும் செவ்வாய்க்கிழமை அன்றும் செல்வது சிறப்பு. அதோடு இங்கு பைக் கார் நிறுத்துவதற்கு இடம் உண்டு.